தாய்ப்பால் குடித்து வளர்ந்த காரணத்தால், இல்லை இல்லை அன்னை அவள் பரிவு கொண்டு என்னை வளர்த்த காரணத்தால் தமிழ்த்தாய்க்கு குழந்தையின் வணக்கங்கள். இங்கு குழுமியிருக்கும் நேமங்கோயில் கமிட்டியார், ஆன்றோர் சான்றோர், கொஞ்சம் பதட்டமாக இருக்கு எனக்கு பேசுறதுக்கு. ஏகப்பட்டவர் பேசி நிறைய ஒரு தலைவாழை இலையில் விருந்தே வச்சுட்டு போயிட்டாங்க. மழை விட்டதும் தூவானம் போல் நான் பேச வந்திருக்கேன். இப்போ நான் ஏற்புரைய கட்டுரை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நேமங்கோயில் நகரத்தார்கள், ட்ரஸ்டி, முக்கியமாக திரு VNCT குடும்பத்தார் மணியப்பன் சார், அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இந்த 6ஆம் ஆண்டு பாடுவார் முத்தப்பர் விழாவில் என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வேகுப்பட்டியார் வீட்டில் பிறந்தவர்கள் என்னுடைய தாயார், என்னுடைய அம்மா மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. என்னுடைய தாயார் வந்து வேகுப்பட்டியார் வீட்டில் பிறந்தவங்க, முத்துக்கருப்பாயாச்சி. அவங்க தான் நான் எழுதுவதற்கு ஒரு ஊக்கம். என்னுடைய அம்மா பெரியம்மாலாம் வந்து கலைச்சொல்லி பட்டம் பெற்றவர்கள். அவங்க தான் சிறு வயசில் நான் பார்க்கும்போது பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதன் மூலமாக தான் எனக்கு அந்த வித்து விழுந்தது, எழுதணுன்ற ஆர்வம். நிறைய திருமண வாழ்த்துப்பாக்கள்லாம் எங்கள் அம்மா எழுதியிருக்காங்க. என்னுடைய வழித்தளம் பேர் சும்மா. என்னுடைய அம்மாவுடைய வழித்தளம் பேர் சும்மாவின் அம்மா. என்னுடைய மாமாவின் வழித்தளம் பேர் சும்மாவின் மாமா ராமா. குடும்பமே நாங்கள் சும்மா இருக்கவேன்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த வலைத்தளத்துலேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் என்னை பார்த்து எழுத ஆரம்பித்தாங்க. அடுத்து என்னுடைய தந்தையார் ஆவுடைய செட்டியார் வீட்டில் பிறந்தவர்கள். எங்கள் ஐயா ரொம்ப பெருமைக்குரியவர், அருணாசலம் செட்டியார். இன்றைக்கி நினச்சாலே எனக்கு அவங்க நினச்சா கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு பாசமானவர்கள். என்னுடைய அப்பா வந்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி எதுக்கு அப்படின்னு நினைக்காம என்னை வந்து பாத்திமா கல்லூரியில் படிக்க வச்சாங்க. ராமசாமி என்னை சொன்னாங்க, வள்ளிப்பு செட்டியார் என் ஆயாட்டையா பற்றி. அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் எதுக்கு படிக்க வைக்கிற, காலேஜ்லலாம் படிக்க வைக்கிறிய, இன்னும் 2 வராகன் கூட கொடுத்து பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லாமல் என்னை எங்கள் அப்பா வந்து பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி கல்லூரியில் படிக்க வச்சாங்க. அந்த கல்லூரியில் படித்ததால் தான் நான் இன்றைய வரைக்கும் அந்த ஒரு எழுத்து பணியில் தான் இருக்க முடியுது. அங்கே நான் சந்தித்த என்னுடைய ஆசிரியை உண்மை சுஷீலாம்மா. அவங்க நான் எழுதுறதுக்கு காரணம், என்னை எழுத நல்லா வரும்னு சொன்னாங்க. அதன் மூலமாக அவங்க வலைத்தளம் புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க. அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட கல்லூரி பருவத்துக்கு பிறகு 25 வருடங்கள் கழித்து நான் திரும்ப எழுத ஆரம்பித்தேன். 45 வயசில் என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னுடைய மகன் வந்து எனக்கு என்னுடைய மாமனாரை நான் சொல்லணும். என்னுடைய மாமனார் வந்து என் மாமனார் மாமியார் 2 பேருமே வந்து மாமனார் வந்திருக்காங்க, அப்பா அம்மா வந்திருக்காங்க. எல்லோருமே வந்து என்னுடைய பணிகளுக்கெல்லாம் ஊக்கம் கொடுப்பாங்க. என்னுடைய மாமனார் ரொம்ப ஆன்மீகம் மனக்கு நற்பண்பு உடையவர்கள். எல்லோருமே அப்படி ஒரு மனசார வாழ்த்துவாங்க. அது மாதிரி என்னுடைய கணவர், அவருடைய விடாமுயற்சி நான் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட அவங்க வந்து என்னை நான் எது செஞ்சாலும் என்னை வந்து நான் ஏன் மேடைக்கு அவங்களை அழைச்சேன்னா, தேனமே லட்சுமணன்ற பேரில் தான் நான் எழுதுகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் கணவர், அதாவது ஒரு வெற்றியான பெண்ணுக்கு பின்னாடி, ஒரு வெற்றியான ஆணுக்கு பின்னாடி மனைவி, சொல்லப்போனால் VNCT சார் பின்னாடி அவங்க மனைவி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் துணி நிற்கிறாங்க. தடை ஏதும் சொன்னதில்லை. அவருடைய விருப்பப்படி அவர் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நான் பார்த்த வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும். அது மாதிரி என்னுடைய கணவர், நான் என்னுடைய எழுத்து பணியில் நான் இருக்கும் பொழுது இதையே எழுதுகிற, இதையே செய்கிறேன்னு கேட்டதில்லை. அவள் பிடிச்சதை அவள் செய்கிறா. ஒரு 45 வயதில் ஒரு வெறுமை ஏற்பட்ட போது, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு வெறுமை ஏற்படும். அப்போ நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அவளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்றத, என்னுடைய எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்னுடைய குடும்பத்தில் பாதிக்கப்படவில்லை. அதனால் நான் எழுதினேன். இத்தனை 15 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். 2வது அவங்களுடைய விடாமுயற்சி. அவங்க பேங்க் ஆஃப் பட்ஜெட்டில் சேர்ந்தாங்க, ICICIயில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறமும் கரூர் வேஸ்யா பேங்க், CUB, TMBன்னு வங்கிகள் மாறிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய பணியை விடலை. விடாமுயற்சியோட ஒவ்வொரு வங்கிக்காக அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் கூட பணி செய்கிறாங்க. அந்த பணி ஊக்கம் எனக்கும். ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம எதுக்கு இதை செய்கிறோன்னு தோணும். நானும் உங்களை மாதிரி தான் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வாக்காளர் அடையாள அட்டையில் மட்டும்தான் ஒரு மெம்பராக இருந்தேன். நம்ம சில விஷயங்களை செய்யலாம், நமக்கு எழுத வரும், நம்ம நல்லா செய்யலான்னு ஆரம்பித்தேன். இந்த விடாமுயற்சிக்கு வந்து இவங்கெல்லாம் எனக்கு ஒரு என் கணவர் மொழி எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வங்கிக்கும் மாறும் பொழுது இப்போவும் ரிட்டையர் ஆகிட்டும் கண்கரண்ட் ஆடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏன் இந்த எழுத்து பணியை முடிஞ்சிருச்சுன்னு ஓய்வாக விடணும், நம்ம திரும்ப எழுதலான்னு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த வலைத்தளம் ஆரம்பித்து கொடுத்தது என்னுடைய பையன், பெரிய பையன், திருவேங்கடநாதன்ற வெங்கட். அவன் தான் எனக்கு வலைத்தளம் ஆரம்பித்து கொடுத்தான். அதனால தான் நான் வெளியே வர முடிஞ்சிச்சு. 2வது பையன் வந்து அமேசானில் புக்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு கற்றுக் கொடுத்தான். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். என் மருமகன் வந்து யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தான். இதன் மூலமாகத்தான் இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து நிற்க முடியுது. அது என்னோடய குடும்பத்தோட பலம்.
அப்பா, அம்மா, மாமனார், குடும்பம் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த பாடுவார் முத்தப்பர் விருது, இந்த விருது கொடுக்க வந்தது என்னென்னா, திரு விஎன்சிடி குடும்பத்தார். அவரை வந்து ஒரு ஆலமரமாக நான் பார்க்குறேன். அந்த ஆலமரத்தின் வேர் போல அவர் வந்து திரு விஎன்சிடி ஐயா வந்து நான் ஒரு ஆலமரத்தின் வேர் போல பார்க்குறேன். இவங்கெல்லாம் விழுதுகளாக விஎன்சிடி வள்ளியப்பன் சார் ஒரு விழுதல், ஒரு ஸ்ட்ராங்கான விழுது அவர். அதனால நான் அவரை வந்து ஒரு தந்தை மகற்காற்றும் உதவி மாதிரி அவயத்தில் முன்னிருப்ப செயல்ற மாதிரி தன் தந்தை செஞ்ச எந்த காரியத்தையும் அவர் வந்து விட்டதில்லை. கமலா தியேட்டர் ஆகட்டும், தனமணிகன் ஆகட்டும், பாடுவார் முத்தப்பர் விருதாகட்டும், தன்னுடைய தந்தை செய்த அனைத்தையும் தொடர்ந்து செய்கிறார். இப்படி செய்யக்கூடிய மகன்கள் வாய்ப்பது சில பெற்றோருக்கே வாய்ப்பும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு மகனாக அவர் இருக்கிறார். நான் அவர்கிட்ட வியந்து பார்த்த நிறைய குணங்கள் உண்டு. தலைமை பண்பு. இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் அவர் எனக்கு அறிமுகமானார். ஹாப்பி டூர்ஸ் அண்ணன் வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. இந்த கொரோனாவுக்கு வந்து இவங்க தலைமை ஏற்றுறாங்க. அப்போ பார்த்தா இந்த விஎன்சிடி சார் வரும்போதெல்லாம் பெட்டகம் சிறகு குடும்பத்தினர்லாம் ஏதோ சினிமா கிராஃபிக்ஸ் மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போ தான் இவர் யாருன்னு நான் பார்த்தேன். பார்த்தா அந்த பெருமைமிகு மனிதரை நான் அப்போ தான் நான் சந்தித்தேன். ஏன்னா நிறைய பேர் பாராட்டுறது, நற்பணி நாயகர்னு சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் அர்த்தமாக அவர் இருக்கிறார். அவர் கொரோனா காலத்தில் அவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சாங்க. அந்த 6 மணி நேரமும் அந்த நிகழ்ச்சியை விடாமல் இருந்தாங்க. ஒருவர் பேர் கூட விட்டு போய் விடாமல் அனைவருக்கும் நன்றி சொன்னாங்க. என்னுடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. ஒரு 5 புத்தகங்களை வெளியிட்டாங்க. அப்புறம் அவர் வெளிநாட்டிலாம் இருக்காங்கன்னு நான் அவங்ககிட்ட பேச பயப்படுவேன். அவங்க பேசும்போது ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசுவாங்க. அதனால வந்து அவங்க தமிழ் பேசும்பொழுது நான் பயப்படுவேன். ஆனால் தமிழில் அவ்வளோ ஒரு இது. நான் வந்து அவங்க டீமில் கேட்டிருந்தேன், இந்த வருஷம் விருது வாங்கினவங்களா யாருன்னு. அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க குழுவுக்காக விருது பெற்றவர்கள் தான் நாங்கள் கொடுத்தோம், யாரும் எங்கிட்ட விருது வாங்கலைன்னு போட்டிருந்தாங்க. அந்தளவு அவங்க தமிழ் புலமையோடு பேசக்கூடியவர்கள். நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஆழ்ந்த அறிவோடையும் ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியான ஒரு கவனத்தோடையும் பேசக்கூடியவங்க. தங்களுடைய வேலை செய்யக்கூடிய எல்லாரையுமே வந்து ஒரு இணையாக நடத்தக்கூடியவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். தனபணிகன் டீமில் நானும் ஒருத்தியாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம். இங்கே நாகேஸ்வரன் சார், மீனாட்சி சார், மலையரங்கன் சார் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு தனமணிகன் மூலமாக 40 கட்டுரை எழுத முடியும்னு நானே நினைக்கல. சினிமாக்காரர்களை பற்றி எழுதுகிற மாதிரி எல்லாருமே எவ்வளோ நினச்சாங்க. ஆனால் படிக்கும் பொழுது எல்லாருமே சொல்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல் இருக்குது, அதையும் ஒரு பதிவு பண்ணுவோன்னு தான் நம்ம எழுதணும். இதில் ஜனவணிகளில் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழறிஞர் தேனப்பண்ணன் மாதிரி எனக்கு இது கிடைச்சது ஜெயங்கொண்ட சோழீஸ்வரோட அருள். ஏன்னா அது அப்புறம் பாடுவார் முத்தப்பரோட அருள் தான். அது மாதிரி விஎன்சிடி சார் தேர்ந்தெடுத்ததுனால தான் எனக்கு இந்த இது கிடைச்சிச்சு வாய்ப்பு. இது வாங்குறவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசி, செல்லகன்பி சார், சபாநாசனம் சார், சோசமையா பற்றி நான் ரொம்ப சொல்லணும். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் கல்லூரியில் அசோசியேஷன் அவருக்கெல்லாம் பேச வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு வியந்து பார்த்த ஒரு ஆளுமை, எழுத்தாளர்களின் எழுத்தாளர். அந்த எழுத்தாளர்களின் கையால் தான் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நகரத்தாரின் நோபல் பரிசு மாதிரி இது. இந்த நோபல் பரிசை ஐயாவின் கையால் வாங்குறது ரொம்ப கொடுத்து வச்சது. ஏன்னா அவங்க திருக்குறள் கழகத்தில் பேசுகிறது பார்த்துருக்கேன். கம்பன் கழகத்தில் அதில் வந்து 3 தாமரைகள் 2 விநாயகன்ற தலைப்பில் எந்த தலைப்பு கொண்டு வந்தாலும் அதுக்கு அழகாக பொருத்திடுவாங்க. அவங்க அதில் அவங்க பேச்சு கேட்டு மயங்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்து குறிப்பெடுத்து வந்திருக்கேன். குறிப்பு எடுக்க மாட்டேன். ஐயா இன்றைக்கும் பேப்பர் வச்சு குறிப்பெடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் வந்து ஒரு பேப்பரில் குறிப்பெடுத்துக்கிட்டால் நம்ம மறந்து போகாமல் பேசலான்றது. அப்புறம் இது எனக்கு ஒரு வாழ்நாளுக்கான விருது. நேமங்கோயில் நகரத்தார் முன்னிலையில் எனக்கு கிடைத்த ஒரு வாழ்நாளுக்கான விருது, வாழ்நாள் சாதனைக்கான விருது. இந்த சரஸ்வதி சகாப்தத்தின் நாயகரான ஐயா கையால், அவங்களாம் சரஸ்வதி அம்சம், அவங்க கையால் இந்த விருது கிடைச்சதுக்கு ரொம்ப இது. இன்னொன்று சொன்னால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, இரணி கோயிலில் பிறந்ததுனால எனக்கு கோபமாக பேசினா இரணி காளி அப்படிம்பாங்க. இங்கே நான் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் ஒரு காளி இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க காளி, நேமங்காளி. காளினாலே கொற்றவை என்பவள் வெற்றி தெய்வம். அந்த வெற்றி தெய்வம் இருக்கும் இடத்துல வந்து நானும் வந்து ஒரு பரிசு வாங்கினது. எல்லாருமே ஜெயங்கொண்ட சோழீஸ்வரே சொல்கிறாங்க, எனக்கு வந்து காளியும் பிடிக்கும். அந்த காளியை நான் நினச்சிட்டு தான் வந்தேன். அதனால் அது ஒரு சந்தோஷம். சரஸ்வதி, துர்க்கையை சொல்லிட்டேன். லக்ஷ்மியை சொல்லணும். லக்ஷ்மி யாருன்னா புரவலர்கள்னு சொல்லுவாங்க. விஎன்சிடி ஐயா குடும்பத்தார் புரவலர்கள். நாங்கள்லாம் புலவர்கள் மாதிரி. எங்களை மாதிரி புலவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விருது கொடுத்து ஒரு கௌரவித்து ஆதரிக்கிற விஎன்சிடி சார் குடும்பத்தாருக்கு நான் ரொம்ப ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லோவியர் பற்றி சொல்லணும்னா சொற்சிற்பி, அது கண்ணதாசன் வந்து சொல்லுக்கு சொல்லி யாரோ ஒரு பாராட்டியிருக்காங்க. அப்புறம் மீனாட்சி மைந்தர் உருவாக்கின ஒரு விருது,
பாடுவார் முத்தப்பர் இது. அதை மீனாட்சி மைந்தரின் மைந்தர் அந்த ஒரு விழாவை உருவாக்கி அதை மீனாட்சி சுந்தரனார் கையில் வாங்கும் பேர் பெற்றதற்கு ரொம்ப நன்றி. இவரை பற்றி எல்லாரும் புத்தகங்கள் எழுதுவாங்க, ஆனால் இவரை பற்றி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காங்க ஒருத்தர், ஆக்கி வரதராசனார்னு ஒருத்தர். அதை பற்றி படித்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திருவாசக தமிழ் பாதை புரண்ட நாவில் என் பெயரும் வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் சிறியன சிந்தியாதான்னு சொல்லலாம். பிஎன்சிடி குடும்பத்தார் எந்த விழாவையுமே ஒரு கிராண்டாக தான் நடத்துவாங்க, ஒரு சாதாரணமாக நடத்துறது இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் அவங்கள நான் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுருக்கேன். அறிமுகமான அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மார்க்கஸ் அரேலியஸ் சொல்கிற மாதிரி அகலாது அணுகாது ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும்னா, நம்ம ரொம்ப விலகியும் போயிடக்கூடாது, ரொம்ப நெருங்கியும் போயிடக்கூடாது. நம்முடைய இடம் எது என்று தெரிந்து பழக வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் ஒரு தனவணிகன் ஆசிரியராக எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் எனக்கு இன்றைக்கு கொடுத்துருக்க விருதையும் நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று வாங்கிக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் தனவணிகள் எழுதும்போது கேட்பேன், பிஎன்சிடி சார்ட்ட ரொம்ப பேசாததுனால நான் இவர்கிட்ட பேசுவேன், நாகேஸ்வரன் சார்ட்ட. அப்போ நான் கேட்பேன், சார் நமக்கு யாராவது யாராவது பிடிக்காத நடிகர்கள் யாரும் இருப்பாங்களா, எழுதலாமா வேண்டாமான்ட்டு. அப்போது சொல்லுவார், மேடம் நமக்கு பகைன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான், நீங்கள் யாரை பற்றி வேணாலும் எழுதலாம், நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து போகிறவங்கன்னு. ஆனால் என்னென்னா ஒரு கண்டிக்கிறதை கூட நயத்தக்க நாகரிகத்தோடு இந்த தலையங்கத்தில் சார் கண்டிச்சிருப்பாங்க. அந்த தலையங்கம்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்பேற்பட்டவர்களையும் அரவணைத்து செல்வது, கண்டிக்க நேரத்தில் கண்டித்து சொல்வது, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்புறம் இந்த திருமுக விலாசம் பாடுவார் முத்தப்பர் பற்றி நிறைய சொல்லணும்னு நிறைய சொல்லிட்டாங்க. இந்த காடு வெட்டி போட்டுன்ற பாடகம் நாங்கள் தினமும் சொல்லித்தான் விளக்கேற்றும் போது சொல்கிறது வழக்கம். அதே மாதிரி திருமுக விலாசத்தை நான் யூடியூப்பில் பாடியிருக்கேன். டைம் இருந்தால் கேளுங்க, பாடலாம் இருக்காது. நம்ம ஊரில் இருக்க எல்லாரோட இதையும் நான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவே அதை பாடியிருக்கேன். அதான் நம்ம ஊரில் நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க, நடைப்பயண யாத்திரை புத்தகங்கள்னு. அதில் இருக்க எல்லா பாடல்களும் அடுத்த பிரிண்ட் வரும்போது காணா போயிடலாம். அதுக்காக இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பாடகி கிடையாது, இருந்தாலும் சும்மா பாடியிருக்கேன். என்னுடைய முக்கியமான ஒரு இதுன்னு சொன்னேன்னா, சோகி சிவான்னு ஒரு நாவல், நம்ம செட்டிநாட்டு வாழ்க்கை வரலாறு நம்ம பதிவு பண்ணணுன்ட்டு சிவப்புப்பட்டுக்கேர்னு ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்புறம் செட்டிநாட்டு பெண்களின் கதைகள்னு ஒரு தொகுப்பு. இது மூணும் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா இந்த புக் ஃபேருக்காவது போனால் வாங்கி பாருங்கள். நம்ம ஊர் ஆட்சிகளுடைய முதுமையான ஆட்சிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி கிடைச்சா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதாவது அது மாதிரி இந்த பாழ்வார் முத்தப்பர் விருதில் சொல்கிறதால அவருடைய பாட்டு உன்னோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். திரும்ப நான் பிஎன்சிடி சாருக்கும் பள்ளிப்பன் சாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கங்களையும் பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பாடுவார் முத்தப்பர் விழாவில் குன்றக்குடி குமரனுடைய பாட்டு ஒன்றோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். மாதனவானாக என்னை வாழ்வித்தார், பூதலஞ்சே துங்க மலையான் வாழி, துய தமிழோர் வாழி, எங்கும் படியாளினை வாழி, மங்களமாய் வாழும் குமரேசர் மாராசர் பெண்ணிற்கு 7 நகரத்தார் வாழியவே. இந்த நேமகோயில் நகரத்தார் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். உபயதாரர்கள், கட்டளைதாரர்கள், நகரத்தார் அனைவருக்கும் நன்றி.